பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்கள் காரியங்களை செய்து முடிப்பார். ஆதார வசனம் சங்கீதம் 40:17. நான் சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன். என் தேவனே தாமதியாதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எதன் மீது நினைவாயிருக்கிறோம்? அவரவர்கள் மனச்சாட்சி நிமித்தம் சொல்லுவோம். எது நமக்கு நடக்கலையோ, கிடைக்கலையோ, தாமதமாக்கி கொண்டிருக்கிறதோ அதையே நினைத்து கொண்டுகிறோம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்து முடிந்து விட்டது. சாப்பாடு அற்புதம், சரியான நேரத்திற்கு ஆரம்பித்து சரியான நேரத்திற்கு நிறைவாக முடிந்தது. எல்லாரும் நம்மை பார்த்து எல்லாமே சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணினோம் என்று சொல்லிவிட்டு போனார். ஃபங்க்ஷனுக்கு வந்தவர்களே ஆளுக்கு ஒரு வேலையை செய்து வீட்டை மறுபடியும் மாமூலாக வைத்துவிட்டு, நாம் செய்யாமல் வேறு யார் செய்வார்கள் என்று உரிமையோடு செய்து கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியோடு போனார்கள். ஒருவர் மட்டும் ஃபங்க்ஷன் முடிந்ததும் முடியாதுமா இருக்கும்போதே போய்விட்டார். ரொம்ப நேசிக்கும் நண்பர், உறவு வரவில்லை. நமது மனம் எல்லாம் சரியாக நடந்ததை, உதவி செய்ததை நினைத்து மகிழ்ந்து மனதிற்குள்ளேயே தேவனுக்கு நன்றி சொல்லுமா, அல்லது ஏனோ திடீரென்று போய்விட்டார் என்பவரை நினைக்குமா? உண்மை என்னவென்றால், எத்தனையோ காரியங்கள் அற்புதமாக நம் வாழ்வில் நடந்திருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து பூரிக்காது, நன்றி சொல்லாது. ஒரு மூலையில் ஏதோ ஒரு சிறு காரியம் தவறாகவோ வேண்டுமென்றே நம் மனதை காயப்படுத்த நடந்திருக்கும் என்றால் அதையே தான் யோசிக்கும், ஏன் 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 என்று. இதை ஆண்டவர் தம் மக்களிடம் எதிர்பார்ப்பதில்லை. பொதுவாக மனிதனுக்குள்ள சுபாவம் இது. அந்த பொதுவான சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய நீதியை தரித்திருக்கிறவர்கள், அவருடைய பிள்ளை. நமது குடும்பம் வேறு, நம் தகப்பன் வேறு. நீங்கள் உலகத்தை போல இருக்கக்கூடாது. 90% எதிராக நடந்து கொண்டிருந்தாலும் 10% தான் நன்மைக்கு மகிழ்ச்சிக்கு ஏதுவாக நடக்கிறது என்றால், இந்த 10% தூக்கி வைத்து மகிழ்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆனந்தப்பட சொல்கிறார். அந்த 90% அவர் நான் பார்த்து கொள்கிறேன். என் நினைவு அந்த 90% மேலேயே இருக்கிறது. இதிலிருந்து முழுமையுமே என் பிள்ளைக்கு எப்படி நன்மையாக மாற்றுவது என்பதை நான் சிந்திக்கிறேன், செயல்படுவேன், மாற்றுவேன், நன்மையாக திருப்புவேன். இது என்னால் மாத்திரமே முடியும். ஆதியிலே இதுதானே நடந்தது. தேவான் ஆதாம் ஏவாளுக்கு 99% சுதந்திரம் கொடுத்து ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தார். இவர்கள் இதன் மீது நினைவு வர பண்ணின சாத்தானை பின்பற்றி மீறி நடந்து அந்த 99%ஐயும் இழந்தார்கள். கர்த்தர் நம்மை வாழ்வை அனுபவிக்க சொல்கிறார். ஆனால் கொஞ்சந்தாங்க இருக்கிறது என்றால் அந்த கொஞ்சத்தை கொண்டு நமது மனமகிழ்ச்சி நிறைவை காட்ட சொல்கிறார். அந்த கொஞ்சத்தில் உண்மையுள்ளவராக இருக்க சொல்கிறார். அந்த கொஞ்சத்தில் நன்மை செய்வர நன்மை, அதிலிருந்து என்ன நன்மை செய்ய முடியும்? அந்த ஏழை விதைவு 2 துட்டு தான் வைத்தினார், அத்தனையும் போடவில்லையா? அந்த கொஞ்சத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியை காட்ட வேண்டும். இதில் நன்றியை எதிர்பார்க்கிறார். மீதிக்கு, அதாவது அவரது கிருபையை சார்ந்திருக்க சொல்கிறார், எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவரது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 147:11. வாழ்க்கை பிரச்சனை நிறைந்தது தாங்க, சவால்கள் நிறைந்தது தாங்க, அதாங்க வாழ்க்கை. யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு துன்பம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி. அவர் சொல்வதே பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் தள்ளிவிட்டு நீ சமாதானமாயிரு. நான் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை எப்படி வெளியே கொண்டு வருவது, தோல்வியையே வெற்றியாக எப்படி மாற்றுவது என்பது எனக்குத்தான் தெரியும், என்னால் தான் முடியும். ஆகவே என்னிடம் விட்டுவிடு என்கிறார். புரியாததையும் முடியாதையும் யோசித்து யோசித்து வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. பிலிப்பியர் 4:6 சொல்வதை பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கேட்டீர்களா? அப்போது அவர் என்ன செய்வாராம்? நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவையில் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:17-19. இந்த வார்த்தைகளை நம்பி வாழ்ந்தால், கீழ்ப்படிந்தால், விசுவாசித்தால் தீமையும் நன்மையாக மாற்றி தருவார். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நானும் நீங்களும் உண்மை இல்லாவிட்டாலும் அவர் உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ளவோடு நம்ம ஒட்டி கொண்டோம். ஆகவே நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த திண்ணக்கம் வேண்டும். கவலைப்படாமல் எப்படிங்க இருக்க முடியும் என்ற விதண்டாவாதம் பேசினால் கவலைப்படலாம். உட்கார்ந்து கவலைப்படலாம், படுத்து கவலைப்படலாம்,
ரெஸ்டே எடுக்காமல் கவலைப்படலாம். ஆனால் அதை நிறுத்தும் வரை கர்த்தர் தலையிட மாட்டார். சரீரமும் வாழ்வும் வீணாய் போகும். தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள். நம்முடைய அவசரத்துக்கு தேவன் செயல்படுகிறவர் அல்ல என்பதை மனதில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். வெகு காலமாக ஒரு மாறுதல் நடக்கவில்லை என்றால் கர்த்தர் மறந்துவிட்டார் என்றோ மறுத்துவிட்டார் என்பதோ பொருள் அல்ல. 1 சாமுவேல் 1:19 கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். எப்போ என்று வாசித்து பாருங்கள். யாத்திராகம் 2:25 தேவன் இஸ்ரவேல் புத்திரை கண்ணோக்கினார். 430 வருடங்கள் அப்படித்தான் நமக்கு நடக்கும் என்பது கிடையாது. தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆதியாகம் 30:22 தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ஆதியாகம் 8:1 தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு நாட்டு மிருகங்களை நினைத்தருளினார். ஜலத்தை அமர வைத்தார். தண்ணியிலேயே மறந்துகிட்டு இருந்தாங்க. உங்களையும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்குரியவைகளை யாவையும் தேவன் நினைத்து கொண்டே இருக்கிறார். இதை நம்ப வேண்டும். முன்னேற்றத்திற்கான நினைவுகள், ஒழுங்கிற்கான நினைவுகள், மேன்மைக்கான நினைவுகள் மாற்ற வல்லமை உடையவர் நினைக்கிறார். சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருவார். ரோமர் 8:28 படி அவரது நினைவுகள் எப்படியோ அப்படியே நம்மை மாற்றுவார். ஏசாயா 55:9 நீங்களும் நானும் செய்வது செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது. அதான் நம்மளால் முடிஞ்சது செய்வோம். அதை மட்டுமே செய்ய சொல்கிறார். பின் எந்த வேலையை கையிட்டு செய்தால் நமக்கு கொடுக்கப்படுகிற வேலை எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய சொல்கிறார். கொலேசியர் 3:24, பிரசங்கி 9:10 இதையெல்லாம் வாசித்து பாருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் நினைத்திருக்கிறீர் எங்களை. அற்புதமாக மாற்றும் நீர் வல்லமையுடையவர். சகலத்தையும் உமது கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நினைத்தபடி, நீங்கள் நிர்ணயித்தபடி செய்து முடிக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்மையான ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.